ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் உலகம். நம்ம இன்றைக்கி இட்லிக்கு தேவையான வாத்துக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய தக்காளி சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 10 பூண்டு நசுக்கியது போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், லேசாக தண்ணி ஊற்றி ஒரு குழிக்கரண்டி அளவு தண்ணி ஊற்றி அதை வதக்கணுன்னா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதையும் நல்லா ஆட் பண்ணி லேசாக அதுலேயும் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணோன்னா நமக்கு அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் 2 விசில் விட்டு வச்சுருக்கிற வாத்துக்கறி அதில் லேசாக மஞ்சத்தூள், அரை உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 2 விசில் விட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 வேக்காடு வாத்துக்கறி வெந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற தொக்கில் இந்த கறியை ஊற்றி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு கொதித்து கிரேவி போல் வந்த பிறகு நம்ம இட்லியோட பரிமாறி சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,